அட்டகாசமான கதம்பம் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 125 கிராம் துவரம் பருப்பு, அதில் பாதி பாசி பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 தக்காளி எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணி 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான காய்கறிகள் ஒரு பாத்திரத்தில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வெடிக்க விட்டு சின்ன வெங்காயம், 1 முருங்கைக்காய், 1 கேரட், 1 முள்ளங்கி, 2 கத்திரிக்காய், 10 பீன்ஸு, 10 அவரைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது ஆல்ரெடி வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதோட அரை எலுமிச்சம்பழ சைஸ் புளி, 1 கத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கினா சாம்பார் ரெடி.